அனைவருக்கும் வணக்கம். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது நம்ம கடுமையான சொற்கள் பேசுறதுங்கிறது நல்ல பழங்களை விட்டு காய சாப்பிட்றதுக்கு சமமாகும். அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இனிய சொற்களை பேசி பழகணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமான புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் தமிழக அரசோட முன்னோடி திட்டமாகும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையில நடைபெற்ற விழால டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட முன்னிலையில நம்மளோட தமிழக முதல்வர் புதுமை பெண் அப்படின்ற தலைப்பிலான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தை துவக்கி வச்சிருப்பாரு. பெண் கல்வியை ஊக்குவிக்கவும் பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தவும் இந்த திட்டம் 2022 தொடங்கப்பட்டு சுமார் 8 லட்சம் மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் பாருங்க. நோக்கம் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரித்தல் மற்றும் பள்ளி பாதையில் படிப்பை நிறுத்துவதை தடுக்கிறது. இப்போ பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல ஸ்கூல் போகாம இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமா இருக்கும். பயனாளி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகள். நிதி உதவி யாரு பண்றாங்கன்னா உயர்கல்வி கல்லூரி முடியும் வரை நேரடியாக வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்தப்படும். பதிவு இத்திட்டத்தில் சேர புதுமை பெண் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பாருங்க. புதுமை பெண் அதிகார பகிர்வு இணையதளத்திற்கு செல்லவும் பள்ளி மற்றும் கல்லூரி விவரங்களை உள்ளிட்டு பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தோட கீழே மாநில அரசு பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு பட்டய படிப்பு வரைக்கும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 26 சிறப்பு பள்ளிகளையும் 15 மாதிரி பள்ளிகளையும் திறந்து வச்சிருப்பாரு. இதோட அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இதுக்காக எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்கன்னா 698 கோடி பட்ஜெட்ல. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் பாத்தீங்கன்னா இந்தியால 27%. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாருங்க 51%. அதுல 2019 to 2020 டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆண்கள் 52%, பெண்கள் 42%. இதுக்கான இணையதளம், அந்த விண்ணப்பிக்கும் முறைக்கான இணையதளம் பாருங்க. பெண் கல்வி .tn.government.in. இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்கு, புதுமை பெண், அந்த ஸ்கீமோட பேர்லயே இருக்கும், புதுமை பெண் tn.government.in. அந்த தொலைபேசி, அதுக்கான தொலைபேசி எண் பாருங்க 14417. அடுத்துதான் இந்த புதுமை பெண் 2.0 ஸ்கீம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, பட்டாபிராம் இந்து காலேஜ்ல. இதோட பின்னணி முதல்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவியா இருந்திருக்கும் 1989. அடுத்ததா தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு 2011 மாத்திருப்பாங்க. அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 2022 மூவலூர் ராமாமிர்தம் அந்த புதுமை பெண் திட்டமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.